மழை இங்கே அடிக்கடி மழை வரும் போல. காத்தோட மழை. சார்ஜ் போ. என்ன கொண்டு வந்து ஜெயிலுக்கு அடைச்சி போட்டினோம். காரணம் என்னன்னு சொல்லி இந்த பேப்பரில் இருக்கு பாருங்க. என்னென்னா நான் வந்து எல்லாம் சரியான திட்டத்தோடு தான் வந்தேன். நான் 7 நாள் பயணமாக தான் வந்தேன். ஆனால் என்னோட காசு இல்லையாமன்னு சொல்லி போட்டு அதை ஒரு காரணமாக காட்டி வச்சுருக்காங்களா. ஆனால் நான் எல்லாம் எப்படி சொல்ல ஹோட்டல் புக்கிங் எல்லாம் புக் பண்ணி நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் போகணும், பஸ் கார்டு எல்லாம் எடுக்க போகிறோம். இப்படி மெட்ட நாடுகளுக்கு போகணும். அதே மாதிரி பேக் மாதிரி நான் ட்ராவல் பண்ண வந்தேன். எல்லாம் ஓகே ஹோட்டல் புக்கிங்லேருந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் இப்போ என்னன்னு கேட்க டாக்ஸி புக் பண்ண வேணுமா, அதாமிதாமன்னு சொல்லி போட்டு இப்போ என்ன வந்து இங்கேருந்து ப்ரொஹிபிட்டட் இமிக்ரண்ட் சொல்கிறதாக்கும் அதில் போட்டிருக்கீங்கன்னா அதாவது வந்து இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டு இப்போ என்ன இலங்கைக்கு அனுப்ப போயிடணும் திருப்பி. இப்போ 13ஆந்தேதி வந்தேன் நான் விடிய, 15ஆந்தேதி இரவு தான் அனுப்ப போயிடணும். சரியோ, இப்போ வர்ற வழியில் என்னன்னு சொன்னால் இந்த இமிக்ரேஷன்லாம் மத்தியான சாப்பாடு வந்துடுது. Vamos de matar no espaço, eu vou olhar como passear. Não passa o Bertini. Vou pôr a mão. Yes, sir. Thank you. This one? The facial? This one, yes. No problem. Yeah. Okay. And you spoon and everything. Yeah, okay. Now at this hour, where I bought it, it's 50. Where I bought this now, it's 50. 50. But tonight, if they will buy Outside. elsewhere, yeah, it might cost more. Not I don't outside, no. I mean, night dinner, not here. Not here tonight, no. Tonight you going, no? Going, but can I order early? Early time, like 5 or 6? Yeah, I did not. I did not. If he told me, I would have got two. Because they are expensive. I did not. Outside food, how much is same food in outside? No, but also today is Sunday. You won't get food today. Oh, Sunday closed like. But wait, let me check with you. Yo. 50 ரூபா மீன் சாப்பாடு. Broadly speaking, now that I remember, today is Sunday. Oh. Everybody is buying food same place. Same. By now, time will be Closed. finished. Finished. Yeah, finished. And But what time they will come and pick up me? they will call. They will call. Yeah, I they mean will 10 p.m. flight. 10 p.m. flight. Check-in 3 hours before. Check to here. So I am going through the check-in counter. Huh? I am going. I No, have you will go into the departure. departure. I like they will boarding place. You'll enter in the departure. Departure. And then the officer immigration. After they will come to you. The essential staff they will come to you. The back. They will come to you. Don't worry. Don't worry. Don't worry. Oh. Because that's the way they do things. So can I buy something in the duty free? No. But you will need your passport. Yeah. They will come to you. Okay. Come until the flight. They will come to you. Don't worry. Okay. Okay. Yeah, they will check in.
they will have your passport, they will check in your bag, everything, and then you can, go to the duty free if you, okay? Thank you so much. Yeah, no. What's your name, brother? Mavin. Mavin. Okay, nice to Okay, meet you. nice to meet you also. Okay, enjoy your food. Okay. Yeah. இது என்னடா இது மீன் சாப்பாடு வீட்டுக்கு சாப்பாடு மாதிரி பருப்பு கறி இல்லாமல் வந்துருக்குது வேறு மாதிரியா கரண்டி என்ன தூக்கலாம் தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்ல பார்ப்போம் சாப்பாடு மீன் நல்லா சுட்டு இருக்கணும் சுட்ட மீன் பருப்பு கறி ஏதோ சலாட்டு சீஸ் இவன் இந்த நாட்டு சாப்பாடு பாருங்க இது உள்ளுக்கு போனால் கூட இந்த விலைக்கு அதோட வந்து இந்த சாப்பாடு தேடி பிடிக்க முடியாது காட்டுறேன் நான் என்னென்ன மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லி மீன் முழு மீன் அப்படியே போட்டு வச்சுருக்காங்களோ டூனா 50 ரூபா இந்த சாப்பாடு பரவாயில்லை இந்த காசு இது 2 மீன் துண்டு இந்த 3 பரவாயில்ல மீன் சாப்பாடு மலிவாதோட கிடைக்குது வாசம் மூக்க துளைக்குது சாப்பிட்டுட்டு பின்னேரம் என்னண்டாவாம் பின்னேரம் 6 மணிக்கு தான் என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேணுமாம் அவர் சொன்னவர் இந்த செக்யூரிட்டி அண்ணா 6 மணிக்குன்னு சொன்னால் நான் வந்து இங்கேருந்து 6 மணி 6:30 வலிக்கிடணும் என்ன வந்து டிப்பாச்சர் பண்ணுற இடத்துலையே ஏற்றி விடுவேணுமாம் அப்படியேண்டா நான் கேட்டேன் டியூட்டி ஃப்ரீ அதை போகலாமாண்டா அது வந்து இமிக்ரேஷன் தானே முடிவு பண்ணுவேன்னா இமிக்ரேஷனை தாண்டி ஏதோ எல்லாம் நடக்க போதும் என்னென்னு தெரியல கடைசி மட்டும் என்ன ஃப்ளைட் மட்டும் அவையெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து விடுவேணுமா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஞாபகங்கள் மறையாது கையால் சாப்பிடலாம் தான் இதுக்கு வைக்க ஒரு பூப்பையும் தர மாட்டாங்க பெரிய மீன் துணிங்க மீனுக்கு பஞ்சம் இல்லை போல இங்கே யாழ்ப்பாணத்தை வீட்டில் அப்படி கிடைக்கும் ஆனால் கடைகளில் அப்படி கிடைக்கும் போது இல்லை வெறும் ஒரு 800 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு பாருங்க இலங்கை காசுக்கு 800 ரூபா இங்கே பாருங்க இப்போ மெல்ல மாதிரி குவிச்சுக்கிறாங்க சோத்துன்ற அளவை பாருங்க கொஞ்சம் சோத்துன்ற அளவு கொஞ்சம் ஆனால் மீனுன்ற அளவை பாருங்க கோழி மாதிரி கிடக்குப்பா என்னன்றா பருப்பு உள்ளி வெங்காயம் அதில் போடாத பருப்பு இந்தியா இலங்கையில் செய்கிற மாதிரி தான் பருப்பு கறி கிடக்கு இலங்கை மாதிரி தான் கிடக்கு பருப்பு கறி செஃப் இலங்கையில் செஃப் வந்து இலங்கையாக தான் இருக்கணும் இந்த பருப்பு வந்து இந்தியாவிலேருந்து வேறு பருப்பாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா டால்னு சொல்லிடணும் உள்ளி இது எதுவுமே இல்லை சாரமே இல்லை பார்ப்போம் இந்த மீனை சாப்பிடு பார்ப்போம் முதல் மீன் சீஸ் போட்டுருக்கு நம்மளோட டூனா மீன் சரியான வீட்டில் டூனா நல்ல உடம்புக்கு நல்ல டூனா நல்லா இருக்குது சாப்பிட்டுட்டு காணொலியே தொடர்றேன் குளிச்சுட்டு வலிக்கிட்டு நிற்கிறேன் இப்போ வந்து 5 மணி 6:30 இல்லை 6 மணிக்கு என்ன வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக வரையிலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் தெரியும் என்ன மாதிரி இப்போ இமிக்ரேஷனுக்கு உள்ளால முடியணுமோ இல்லாட்டி வந்து நேரடியாக ஃப்ளைட்டில் இங்கேருந்து ஏற்றி விட்றாங்களோ தெரியல என்ன நடக்க போகணுன்னு உண்மையில ஒன்றும் தெரியும் முதல் தரம் சார்ஜர் சொப்பின் பேக் கொண்டுட்டு அதை எடுக்கணும் ஒன்றும் துப்புரவாக்க வர மாட்டாங்க உள்ளுக்கு குப்பை தொட்டியும் இல்லை சரி எனக்கு டீ நோ There's no tea. That's what she came for. There's no tea, no nothing. Closed. Closed? No, there's none here. There's no milk, no sugar, nothing. Oh. Yeah, problem. No refrigerator. அதான் பெய்யுது பாருங்க குளிச்சுட்டு வலிக்கிட்டு நிற்கிறேன் போகிறதுக்கு என்னத்தை சொல்ல வீடியோ எடுக்கலாம் எல்லாமே எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் பார்த்தா சிக்கல் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது போட் போகுது பாருங்க ஆட்ட போட் ஒன்று தெரியல ஒரு பெரிய போட் ஒன்று போகுது
இதில் இருக்கு. நிறைய மைனா வந்து நிற்குது. இந்தியாவிலேருந்து வரைக்கும் உணர்ந்து விட்டவே அந்த காலத்தில் மைனா, சிட்டுக்குருவி, நிறைய பறவை இனங்கள் இங்கே நிற்குது. நத்தை, வித்தியாசமான நத்தை. பறந்துட்டு அது புரியல. If they say take cash, I will let you know. Okay. Just wait. Yeah. Now we wait. Okay. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற மாதிரி வந்தது, திருப்பி மேலே போகுது. நான் நினைக்கிறேன் இந்த ரன்வே வந்து சரியில்லை போல். இதில் இருக்கவர ஒரு ஃப்ளைட்டில் தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது. பரவாயில்ல. இப்போ போனது வந்து கென்யன் ஏர்லைன்ஸ். இன்னும் ஒரு முடிவை காணையில் எத்தனை மணிக்கு போக ஒன்றும் இல்லை. இப்படி எங்கேயோ இருக்குது. எனக்கு என்ன ஒரு இன்டர்நெட் தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன வாயில் வருது, இப்படி கோவமாக இருக்குது, பொறுமையாக இருக்குது, என்ன செய்கிறான்னு தெரியல. அடுத்த ஃப்ளைட் வருது. இன்னும் இப்படி வருது, ஜெட் மாதிரி. கென்யனே வச்சுக்காரங்க எப்படி வாங்க வந்து ஆப்பிள் ஜூஸ் இதை கேட்டு பார்ப்போம். குடிப்பேர் உண்டு. செக்யூரிட்டி அண்ணன்ட்ட கொடுக்க போகிறேன். சரியோ, அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அவர் கண்ட்ரி ஃப்ரூட் ஜூஸ். Fruit juice? Our country. The apple juice. Sri Lanka. Sri Lanka? Yeah, packed. You Sri Lankan? Yeah, I am Sri Lanka. Okay, I thought India. No, I from Sri Lanka. Sri Lanka. Okay. Yeah, It's healthy? Yeah. It's tasty also. It's sealed. No problem. Okay. But me, I have only plain coffee. I have only plain. I don't have milk. I don't have. No problem because I don't have anything. Yeah. I have only this. Let me show you. No, it's okay. This is all I have. No Yeah, milk, no sugar. I know. Okay? Yeah. Otherwise, I will give. Yeah, no problem. Because today I go our country. I don't know when they expect come here again. I don't know. No, okay. So okay. I can buy in our country, but you don't know about this. Yeah, I don't know this So one. you can buy better in the refrigerator. Okay. No problem. Okay. All right, my friend. Thank you. No. இந்த இடத்த விட்டு இன்றைக்கு இப்போ இன்னும் ஒரு அரை மணி யாத்திரை போக போகிறேன். அங்கே சொன்ன இலங்கைக்கு தான் அனுப்ப போயினோம். கால் பண்ணி சொல்லி போட்டோம் போல் இப்போ ஏற்ற வேற போயிட்டோம்னு சொல்லி. சரி பார்ப்போம் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி. வாழ்க்கையில் இந்த அனுபவம் இனிமேல் வரக்கூடாது. நான் இதை பற்றி சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் வந்துட்டு இப்படி திரும்பி போயிருக்கணுமாம். என்ன காரணம்னா காசு குறைவாக இருந்தாக்காது, டாக்குமெண்ட்ஸ் குறைவாக இருந்தாக்காது, மற்றது வேலை கண்டு களவாக வராக்காது. வேலை கொண்டு வந்து இங்கே அடைச்சி வைப்பினமாம். அடைச்சி வச்சுட்டு விடிக்கணுமாம். சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. நாங்கள் எங்கிட்ட செலவிலான்னு எல்லாம் செய்ய வேணும். சரி, நான் என்ன சொல்ல, இப்போ 7 மணிக்குன்னு சொன்னால் சரி 10 மணிக்கு ஃப்ளைட். 10 மணிக்கு ஃப்ளைட் 7 மணிக்கு செக்இன் பண்ண கொண்டு போகணும். அதுக்காண்டி வந்து வரப்போயினோம். ஊருக்கு போய் சேரணும் முதல். இப்போ தான் ஒன்றே ஒன்று விளங்குது. இது ஒரு நல்ல பாடம். ஆனால் நல்ல இடங்கள் உள்ளுக்கு இருக்குது. நல்லா பழகின மக்கள். இமிக்ரேஷனை தாண்டி போனால் உண்மையில நல்ல ஒரு நாடு. நல்லா பழகினோம். நிறைய இது இருக்கா. இங்கே வந்து அரசாங்க வேலையாகவே விவசாயம், அதாவது வந்து வேளாண்மை இருக்காம். அதாவது அடுத்த முறை வந்து பார்க்கலாம். உள்ளுக்கு இருக்க அந்த செக்யூரிட்டி அண்ணா தான் சொன்னேன். Okay, I think it will be good now. Yeah, right. என்ன ஏற்றி கொண்டு போ, வேன் வந்து நிற்குது. என்ன ஏற்றி கொண்டு போ, வேன் வந்து நிற்குது.
இந்த இடத்த விட்டு நான் இப்போ வெளியில் போகிறேன். நான் இந்த சொந்த நாட்டுக்கு போகிறேன், இலங்கைக்கு. அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸும் என்னிட இருந்தது. ஆனாலும் என்ன உள்ளுக்கு விடையில. காரணம், இலங்கையிலேருந்து வாராக்கள் நிறைய பேர் இந்த நாட்டில் குறிப்பாக வேலைக்கான்னு சொல்லி வந்துட்டு வேறு வேலையில் பார்த்து இந்த நாட்டிலேருந்து போட்டிலேருந்து ஐரோப்பா போகிறதாம், வேறு நாடுகளுக்கு போகிறதாம், ரீயூனியன் போய் அதால் மாறுறதாம், அப்படி என்று சொல்லி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த செக்யூரிட்டி அண்ணா சொன்னவர். மற்ற வெளிநாட்டில் புலம்பெயர்ந்தாக்களும் சில பேர் சொன்னேன், உனக்கு விடாது காரணம் ஒரு அதுதானண்டு. அதை தாண்டி நான் ETA வச்சுருந்தேன், நான் எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன். அது 4000 ரூபா காசு கட்டினீங்களா ரிட்டர்ன் டிக்கெட் கேப்பினா, ஹோட்டல் புக்கிங் கேப்பினா, எல்லாம் கேட்பினோம். சரியோ சகலதும் பாஸ்போர்ட்டில் எல்லாம் அப்லோட் பண்ண வர உங்களுக்கு 12 மணி நேரத்தில் அதுக்குரிய முடிவு தெரியும். ஓமெண்டா இல்லையண்டா இல்லை அப்படின்ற மாதிரி. எனக்கு எல்லாம் அப்ரூவல் வேலிடன்னு வந்துடுது. வேலிடன்னு வந்த பிறகு தான் நான் எல்லாம் சரியன்ட்டு நான் வலிக்கிட்டேன். ஆனாலும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கு வந்த பிறகு எனக்கு பொய்யான காரணத்தை சொல்லி, பொய்யன்னு சொன்னால் என்னோட காசு இல்லையாண்டு. அந்த நாட்டில் டாக்ஸி இருக்குது, பஸ் இருக்குது, கவர்மெண்ட்டே அந்த அரசாங்கமே டூரிஸ்ட் கார்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதுக்கு அலோட் பண்ணினோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளினோம். இருந்தாலும் இந்த நாட்டுக்குள்ளே கூட இல்லாதான் அதுக்கு மேலே அதில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு அந்த ஒரு அக்கா தான் சொன்னவா சரியா அப்படின்னு. இது சரி, அது அவைன்ற சட்டத்திட்டம் அதெல்லாம் சரி. இருந்தாலும் கூட நாட்டுக்குள்ளுக்கு நான் எல்லாம் வர்றதுக்கு முயற்சி எடுத்துறான், என்னத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு, திரும்பி போகிறதுக்கு தான், அவ்வளோதான் நேர்மையான முறையில் வர்றதுக்கு. ஆனாலும் என்னுடைய காசை வாங்கியே உங்களோட நாட்டில் நீங்கள் செலவழிச்சுக்குவீங்க. அதாவது அவையில் எனக்கு அவையெல்லாம் சாப்பாடு வாங்கி ஏன்னா என்ன மறைச்சிட்டோம், சகல விதமான இது என்ன மறைச்சிட்டோம். முன்னாடி அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பியிருக்கலாம். எதுவுமே இல்லை, ஒரு வசதியே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு விட்டு நான் எந்த இடத்துலையும் இருப்பேன். நான் என்ன பிள்ளை இல்லாட்டினா நான் அந்த இடத்துல இருக்கணும். இருந்தாலும் கட்டுப்பாடாக இருந்தாலும் என்ன பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சு போட்டு தான் இவ்வளோ கதையும் கதைச்சு இப்போ என்ன திருப்பி அனுப்ப போயினோம். அதோட சாப்பாடு பரவாயில்லை, எல்லாம் பரவாயில்லை. ஆனாலும் என்ன சொல்ல, ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி இந்தியோட முடிவடையுது. இதை தாண்டி என்னத்தை சொல்ல, அதுதான் கூடுதலாக கொமெண்ட்ஸ் பார்த்து நான் இலங்கை பாஸ்போர்ட் வச்சுக்கிறாக்கள் ஒரு அனுபவமாக நீங்கள் ஒரு பயணத்தை தனியாக பயணம் பண்ணி பாருங்க. கூடுதலாக நாடுகளுக்கு எப்படியான சிக்கல்கள் வரும். இங்கேருந்து கூடுதலாக வெளியில நாடுகளில் வேலை கண்டு போய் வசிக்கிறார்கள், மற்றது புலம்பெயர்ந்து போனார்கள். எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எந்த பாஸ்போர்ட் வச்சுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டோ அல்லது மலேசியன் பாஸ்போர்ட்டோ சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுக்கொண்டு இலங்கையில் இருந்து கொண்டு வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா அது உங்களுக்கு இலவு. ஆனால் அதே நீங்கள் எப்படி அந்த நாட்டுக்கு ஆரம்பத்தில் 70-80களில் இலங்கை பாஸ்போர்ட்டோட உளவு கடினப்பட்டு போனீங்கள், அந்த நேரத்தில் இருந்தது வெறும் 15,000 ரூபாவோடய டிக்கெட் எடுத்து போகக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காசு இருந்தாலும் நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளுக்கு என்ட்ரி ஆகி கூட பாஸ்போர்ட்டு தான் பார்ப்பான். என்ன தான் நீங்கள் குட்டிக்கரணம் போட்டாலும் தான் காசு இருந்தாலும் உங்களோட நாட்டுக்குள்ளுக்கு வரைக்கும் உங்களோட பாஸ்போர்ட்டில் வெளியிட்ட பார்ப்பான். நீங்கள் ஃப்ளைட்டு வந்துடுது, இந்த ஃப்ளைட்லாம் போகிறேன். அப்போ பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டும் தான் கதைக்கணும். அதை விட 1000 காரணம் சொல்லலாம். நீங்கள் இலங்கை பாஸ்போர்ட்டில் ஒரு பயணம் பண்ணி பாருங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியும். தனியாக நீங்களே விசா அப்ளை பண்ணி சிசாஸ் டியூட்டி ஃப்ரீலாம் நிற்கிறேன் பாருங்க. நம்பையில் தான் இலங்கை அண்ணாவும்